குட் பேட் அக்லி ஏப்ரல் 10 ரிலீஸ் ஆக போகுது. அதை பத்தின எக்ஸ்க்ளூசிவான நிறைய நியூஸ் நம்மளுக்கு கிடைச்சிருக்கு. ஸ்டோரி பத்தி நம்ம பார்க்கும்போது ஆதித்ய ரவிச்சந்திரன் வந்து எக்ஸ்க்ளூசிவான கண்டென்ட்ஸ் வந்து கொடுத்துருக்காரு. அந்த டைட்டிலே இருக்கு நமக்கு மூவியோட ஸ்டோரி. ஒரு சின்ன ஒரு சிங்கிள் லைன்ல குட் பேட் அக்லின்னு ஒரு குட் கேரக்டர் அண்ட் பேட் கேரக்டர், அப்புறம் ரொம்ப எக்ஸ்ட்ரீமா போகும்போது இந்த அக்லின்ற கேரக்டர் நம்மளுக்குள்ள இருந்து வெளியே வரும். அது வந்து இந்த உலகம் சேஞ்ச் ஆகும்போது, நல்லா இருக்கும்போது நம்ம எப்படி இருக்கோம், அந்த உலகம் வந்து நம்மள கெட்டவங்களாம் மாற்றும் போது நம்ம எப்படி ஆகுறோம் அப்படின்றத வந்து எக்ஸ்ப்ளோர் பண்றதா வந்து குட் பேட் அக்லி அப்படின்ற மூவியோட ஒரு ஷார்ட் லைனா ஒரு கான்செப்டை சொல்லியிருக்காரு. அஜித்தோட கேரக்டர் வந்து இதுல எந்த அளவுக்கு மாசா பண்ண முடியும் அந்த அளவுக்கு மாசா பண்ணிருக்காரு. அதே அளவுக்கு எமோஷனலாவும் நம்மள கனெக்ட் ஆகிற அளவுக்கு ஒரு முயற்சி பண்ணிருக்காரு அந்த மூவில. அந்த ஸ்டோரியுமே அப்படிதான் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது எமோஷனல் கான்செப்ட் தான் வந்து அந்த ஸ்டோரி ஃபுல்லாவே அந்த ரவுண்ட் ஆக போகுது. ஸோ நம்மள கனெக்ட் ஆக வைக்க போறதும் அந்த எமோஷனல் தான். மூவில வந்து ஆக்ஷன் மட்டுமே ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து பண்ண முடியாது. ஏன்னா வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் ஆக்ஷன் பண்ணிட்டா அது வந்து ஸ்டோரி அப்படின்ற ஒரு மெயின் விஷயம் அப்படின்றது வந்து அஃபெக்ட் ஆகும். எமோஷனல் கனெக்ட் ரொம்ப முக்கியம் அப்படின்றதுனால அதை வச்சு அந்த ஃபுல் அண்ட் ஃபுல் அந்த மூவியோட ஸ்டோரியை வந்து கனெக்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்ற மாதிரி ஆதித்ய ரவிச்சந்திரன் வந்து சொல்லியிருக்காரு. அண்ட் மெயினா இன்னொரு விஷயம் என்னன்னா, அப்பாவுக்கும் பையனுக்கும் இருக்கிற பாண்டிங் மெயின் இம்பாக்டான ஸ்டோரி ஒன்று இருக்கு. ஆஃப்டர் தட் பார்த்தீங்கன்னா ஒரு ஃபேன் பாயா என்னென்னலாம் பண்ண முடியுமோ அதெல்லாம் பண்ணியிருக்கேன்னு சொல்லியிருக்காரு. அவருக்கு வந்து அஜித் சார் வந்து இப்படிலாம் பார்க்கணும் அப்படிலாம் பார்க்கணும்னு சொல்லிட்டு நிறைய ஆசை இருந்துச்சா. ஏன்னா நம்மளுக்கே வந்து பார்த்தீங்கன்னா லாஸ்ட் 10 இயர்ஸ்ல ஒரு பெஸ்டான ஒரு லுக் வந்து அஜித் சாருக்கு வந்து நிறைய நம்மளால பார்க்க முடியாம போச்சு. ஏன்னா எல்லா மூவிஸுமே வந்து சிவா டைரக்ட் பண்ணியிருந்தாரு அண்ட் வினோத் டைரக்ட் பண்ணியிருந்தாரு. அதெல்லாம் வந்து நம்மளுக்கு வந்து அந்த விண்டேஜ் அஜித் சாரோட லுக்கை வந்து நம்மளால பார்க்க முடியல, ரொம்ப மிஸ் பண்ணியிருந்தோம். அதை வந்து ஆதித்ய ரவிச்சந்திரன் வந்து நம்மளுக்கு இந்த மாதிரி பார்க்கணும்னு ஆசை அப்படின்ற மாதிரி ஒரு விஷயம் செதுக்கிருக்காரு அப்படின்னு வந்து நம்மளுக்கு சொல்லியிருக்காரு. நம்மளுக்கு ஒரு சில கேரக்டர்ஸ் வந்து டீசர்லேயே பார்த்துருப்போம், ரீக்ரியேஷன் நிறைய பண்ணியிருந்தாங்க ஒரு ரெஃபரன்ஸ் மாதிரி. அண்ட் பில்லா கேட்டப் கூட பார்த்தோம், அப்படியே ரியலிஸ்டிக்காக அதை எடுத்துட்டு வந்துருந்தாங்க. மூவில வந்து அஜித் சாரோட நேம் வந்து பார்த்தீங்கன்னா ஏகே அப்படின்ற மாதிரி மென்ஷன் பண்ணுவாங்க டீசர்ல. கதைப்படி அவரோட நேம் வந்து ரெட் டிராகன் அப்படின்ற மாதிரி ஒரு ஆதித்ய ரவிச்சந்திரன் சொல்லியிருக்காரு. கேரக்டர் நேம் பண்ண யோசிக்கும் போது ஏகே அப்படின்னு சொல்லி வச்சிடலாமான்னு ஒரு திருப்பி திங்க் பண்ணிருக்காரு. அதை அஜித் சார்கிட்ட கேட்கும்போது வைக்கலாம்னு சொல்லி அவரும் சொல்லியிருக்காரு. கண்டிப்பா March 27 வந்து நம்மளுக்கு ட்ரைலர் வரதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கு. சோர்சஸ்ல இருந்து நிறைய டீடைல்ஸ் வந்துட்டு இருக்கு. அண்ட் செகண்ட் சிங்கிளும் பாத்தீங்கன்னா வரதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கு. ஏன்னா ரீசெண்டா நிறைய மூவி கிளிக்ஸ்லாம் வந்து ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. அது த்ரிஷா மேமோட பிக்ஸும் வந்து ரிலீஸ் ஆகுது. ஒரு சாங் ஷூட் மாதிரி இருந்துச்சு அது பாக்குறதுக்கு. இன்னும் நிறைய டீடைல்ஸ் வந்து நம்மளுக்கு தெரிஞ்சிடும். கண்டிப்பா நம்மளுக்கு செகண்ட் சிங்கிளும் வரதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கு. இன்னொரு ஒரு சர்ப்ரைசிங்கான விஷயம் என்னன்னா, மூவியோட ஷூட்டிங்கை வந்து அஜித் சாரோட போர்ஷன்ஸ் எல்லாமே அவர் 72 டேஸ்ல கம்ப்ளீட் பண்ணியிருக்காரு. அதாவது 3 monthsக்குள்ளேயே அவரோட போர்ஷன்ஸ் எல்லாத்தையும் வந்து அவர் கம்ப்ளீட் பண்ணி கொடுத்துருக்காரு. விடாமுயற்சி பிளஸ் குட் பேட் அக்லியும் வந்து சேம் டைம்ல அவர் வந்து ஷூட் பண்ணியிருக்காரு, டே அண்ட் நைட் வந்து. அண்ட் இன்னொரு அதில் பெரிய விஷயம் என்னன்னா, அதே டைம்ல வந்து ஒரு ரேசிங்கையும் ரொம்ப கான்சென்ட்ரேஷன் பண்ணி அதுலேயுமே அவரோட ஃபுல் கான்ட்ரிபியூஷன் கொடுத்துருக்காரு. அதுவும் சாதாரண விஷயம் இல்லை. ஓகே, குட் பேட் அக்லிக்காக உங்களோட எக்ஸ்பெக்டேஷன் எந்த அளவுக்கு இருக்குன்னு கமெண்ட்ல சொல்லுங்க. அண்ட் தேங்க்யூ ஃபார் வாட்சிங். நெக்ஸ்ட் வீடியோல நம்ம இன்னும் ஒரு மிகப்பெரிய நியூஸஸோட நம்ம சந்திக்கலாம். உங்களுக்காக நிறைய அப்டேட்ஸ் காத்துட்டு இருக்கு. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.